friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ்ல வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதை எப்படி ரொம்ப சூப்பரா நம்ம இன்னைக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இது ஜீரக சம்பா ரைஸுங்க. இந்த ஜீரக சம்பா அரிசி எப்படி உபயோகிக்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க, நான் ஐ பட்டன்ல தரேன். அடுத்தது வந்துட்டு கேரட் வந்து எடுத்திருக்கேன். கேரட் வந்து இந்த மாதிரி நீட்டமா வந்து பெருசா வந்து நான் கட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸும் வந்து நீட்டமா கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உருளைக்கிழங்கும் நீட்டமா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த வெஜிடபிள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நீட்டமா கட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேங்க. அடுத்தது பிரியாணி இலை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனு, கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்காங்க. இது மசாலா ஐட்டம். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தக்காளி, ஒரு 3 தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் புதினா தலை, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தலையும் வந்து எடுத்திருக்கேங்க. இப்ப இது கூட வந்து லெமன் வந்து ஜூஸ் எடுத்து ஆட் பண்ண போறேன். அதுக்காக லெமன் வந்து காட்டுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துக்க போறேன். அதுக்காக இஞ்சி பூண்டு வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்ப பார்த்துட்டோம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து குக்கர்ல தாங்க செய்ய போறோம். இப்ப குக்கர்ல வந்து ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்ப இது கூட வந்துட்டு பிரியாணி இலை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, மராட்டி மொக்கு, அன்னாச் மொக்கு இது எல்லாத்தையும் வந்துட்டு இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பச்சை மிளகாய் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. பிரியாணி அப்படின்னாவே இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால நீட்டமா நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ இதை லைட்டா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்குதுங்க. இப்போ வெங்காயம் வந்து லைட்டா வந்துட்டு பொன்னிறமா மாறட்டும். அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் போட்டதுல இருந்து கொஞ்சம் பொன்னிறமா மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஒன்னோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பிரட்டி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வதக்கி விடலாம். அடுத்தது தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ஒரு சின்ன பழமா இருந்துச்சு, அதனால 3 தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி பழமும் போட்டாச்சு. இப்போ தக்காளி பழமும் போட்டுட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பிரட்டி விடலாம். இப்போ பாருங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இது கூட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பும் போட்டுட்டோம். உப்பு போட்டு நல்லா இதை கிளறி விடுறோம். இப்ப தக்காளி பாருங்க நல்லாவே வந்து வதங்கிட்டு இருக்குது. இப்ப தக்காளி எல்லாம் வந்து இதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. மீதி உங்களுக்கு பச்சை பட்டாணி இந்த மாதிரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கிடைச்சாலும் வேற காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கிடைச்சா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 காய் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீட்டமா இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிடுவாங்க விரும்பி. சின்ன நம்ம கட் பண்ணி போடும் போது அதிகம் விரும்ப மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா விரும்புவாங்க. அதுக்காக தான் நான் நீட்டமா போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, காயெல்லாம் போட்டோம். இப்ப இது கூட வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், வரமிளகாய் தூள், கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்ப இதையும் போட்டுட்டு இதையும் வந்துட்டு நல்லா பிரட்டி விடலாம். இப்போ பாருங்க, இதையும் போட்டுட்டேன். இதையும் வந்து நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுறோம். இதெல்லாமே நம்ம பிரட்டி விட்டுட்டோம். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட வந்துட்டு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க.
தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தயிர் ஆட் பண்ணிட்டு அதை நம்ம ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளறி விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட வந்துட்டு புதினா தலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. புதினா தலை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா தலையும் கொத்தமல்லியும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் போட்டுட்டு இதை நான் நல்லா பெரட்டி விடுறேங்க. பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லாவே நம்ம பெரட்டி விட்டுட்டோம். இப்போ இது கூட வந்து நான் தண்ணி வந்து அளந்து வைக்க போறேன். இந்த டம்ளர்ல தான் நான் வந்துட்டு அரிசி எடுத்தேங்க. ஸோ இதே டம்ளர்ல நான் வந்துட்டு தண்ணி வந்து வைக்க போறேங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் அளவு தண்ணி, அடுத்தது 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஊத்துறேன். இது வந்து ஜீரக சம்பா அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னாவே போதுங்க. ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறணும். இப்போ வந்து நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது. பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து அரிசி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ நம்ம வந்து அரிசியும் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட வந்து நான் லெமன் வந்து பிழிஞ்சு விடுறேன். ஒரு 1/2 லெமன் வந்து நான் இது கூட வந்து பிழிஞ்சு விடுறேங்க. இப்போ லெமன் ஜூஸும் இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்துட்டு நான் பெரட்டி விடுறேங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 2 விசில் வரணும். ஹை ஃப்ளேமில் வந்துட்டு 1 விசிலும், லோ ஃப்ளேமில் 1 விசிலும் வந்து வரணுங்க. ஸோ 2 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி. ரொம்பவும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இதை வந்து நம்ம செய்யலாங்க. இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து கலர்ஃபுல்லாக வந்துருக்குதுங்க. கரெக்டாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம வச்ச தண்ணி பதமும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்க அரிசி வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பருக்கியாக வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடியாக இருக்கு. வித் தயிர் பஜ்ஜியோட நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.